ஆத்மாவை காக்க, உங்களுடைய ஆத்மாவை காக்க உங்களை உறங்க விட மாட்டார். உங்களுடைய ஆத்மாவை காக்க உங்களை உறங்க விட மாட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 121:7 வாசிங்கள். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இது சாயங்கால வேலை, மதிய வேலை எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இந்த நாளுக்கு என்னப்பா பேசணும் அப்படின்னும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் தீமைக்கு விலக்கி காப்பார், உலக தீமைகளுக்கு விலக்கி காப்பார், ஆத்மாவையும் நினைவின் தீமைக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கூட கண்களுக்கு தெரிந்த ஆபத்து இருக்கு இல்லையா? கண்களுக்கு தெரியாத ஆபத்தும் உண்டு. அப்ப கண்களுக்கு தெரிந்த ஆபத்து நம்மள காப்பாத்தி கொள்ள முடியும். கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை யார் காப்பாற்ற முடியும்? கடவுள் தான், கடவுள் தான். இப்போ நினைவுனால நம்ம ஆத்மா மனசு பாதிப்புக்கு போகும், பாதிக்கப்படும். நினைவுனால எப்படி சொல்லட்டுமா? 20 வருஷம் பிள்ளைக்கு கழிச்சு நடக்கக்கூடிய கல்யாணத்தை, 15 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய கல்யாணத்தை, 10 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய கல்யாணத்தை இப்போ நினைச்சோட சந்தோஷம் போயிடும். யாருக்காவது அந்த அனுபவம் கிடைச்சிருக்கா? யாருக்காவது கிடைச்சிருக்கா? கொஞ்சம் நேற்று நைட்டு கூட நினைச்சிருப்பீங்க, என் பிள்ளைங்க நான் எப்படி கரை செய்வேன், என் விளைவிலும் கொண்டு போச்சு. அது ஆத்மா வியாபகப்படுதா? யாருமே எதுவுமே பண்ணாம அவங்க பண்ண மாதிரி கற்பனை பண்ணும்போது ஆத்மா வியாபகப்படுதா? போமா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு பிள்ளைங்க ஜஸ்ட் சும்மா சொல்லிட்டு போயிருக்கோம். ஐயோ இந்த வயசுலயே எப்படி சொல்லிட்டான், இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு சோறு வளர்ந்து தெரியலையே. அவன் வளர்றதுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது. இப்பதானே 10 வயசு ஆகுது. இப்பவே அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் வளர்த்த சாப்பாடு கொடுவியா தெரியல அப்படின்னு இப்பவே ஆத்மாவை என்ன பண்றோம்? நோயாளியா மாத்திடுறோம். மாத்தக்கூடாது. ஆத்மாவை என்னைக்குமே நம்ம நோயாளியை மாத்திடக்கூடாது. அது நோயாளி இல்லை, அது செழிக்கும். ஆத்மா செழித்து கொண்டே இருக்குன்னா வீட்டுல செல்வ செழிப்பு மேல வந்துகிட்டே. ரகசியம், உங்க ஆத்மாவை நீங்க சந்தோஷமா வச்சு பாருங்க, உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். கேரண்டி, வாரண்டி தான் தருவாங்க, கேரண்டியை தர இயேசுவின் நாமத்தை கொண்டு. ஏன் தெரியுமா? அந்த ஆத்மா எப்போ செழிப்பா சந்தோஷமா இருக்கும்னா தேவ வார்த்தையை உட்கொள்ள தேவ வார்த்தையை விசுவாசிக்க. இன்னைக்கு மரித்து போய் இருக்கிற உங்கள் ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். என் உதவி இல்லாம எப்படி உன் பிள்ளைகளை நீ பார்த்துக்கலாம்னு மாமா சொல்லியிருப்பார், உங்க அண்ணன் சொல்லியிருப்பார், உங்க தம்பி சொல்லியிருப்பார், சித்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க மனிதர்கள் தான். அவங்க உதவி இல்லாம நம்மளால வாழ முடியும். தேவ பலத்தை கொண்டு, தேவ உதவியை கொண்டு. அப்புறம் ஆண்டவரோட பிள்ளைக்கு ஒரு தீர்மானம் வேணும். என்னன்னா, கர்த்தர் என்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவையும் காப்பார். ஆண்டவருக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லணும். அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தயவு கூர்ந்து உங்க மனசுல எதிர்காலத்தை குறிச்ச பயத்தை நீக்கி போடுறது. கடந்த காலம் உங்களோடதல்ல, நிகழ்காலம் இன்று உங்களோடதல்ல, நாளையும் உங்களோடதல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிபிள் ஓ, எஸ்டர்டே நோ ஓ, டுடே ஒன் ஓ. மிஸ் பண்ணிட்டீங்க, வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டீங்க. நேற்று கர்த்தரை துதிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், துதிக்கல. இன்னைக்கு துதிக்கல, நாளைக்கு கவலைப்படாதீங்க, 2 டுமாரோ 2. அப்போ நாளைய தினம் நல்ல தினமாய் உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை ஒழுங்காய் நாம் கர்த்தரை ஒழுங்காய் தேடுவோமே என்றால் நம் பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் வராதுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க முகத்துக்கு நேரா உங்களை விட வலியவர்கள் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, எங்க வார்த்தை, அவங்களுடைய வார்த்தை நம்ம அழிக்கிறோம்.
பட்சத்துல சொல்வாங்கன்னா கூட நம்ம கர்த்தருக்குள்ள நிற்கும் பொழுது ஒரு வழியாய் வரும் சத்துக்கள் 7 வழியாய் செலவு போவார். சொல்ல போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரிதான் ஒரு மனுஷியுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 19 அதிகாரங்கள 1வது வசனம் வாசிங்க. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர் வலிமையாய் அவரை எதிர்த்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தவர்களை வெட்டி போட்டாராம். அவ்வளவு தைரியமா இந்த காரியம் செய்தவர் அந்த தேசத்தின் ராஜா தன்னுடைய மனைவியிடத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த காரியம் செஞ்சுட்டான்னு மனைவி கிட்ட சொல்றாரு. பாருங்க 2வது வாசிங்க. பாருங்க, அந்த ராணி கூட கிடையாது. அந்த ஸ்திரீயானவர் அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல ஆள் அனுப்புறாளாம். நீ பண்ண காரியத்துக்கு நாளைக்கு உன்னை கொண்டு போட்டுடுவேன். இந்த மாதிரி வார்த்தைகள் யாராவது கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில பயப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? உங்களை அவன் என்ன பண்றான் பார். மனுஷன் மனுஷனுடைய வார்த்தைக்காக யாரவர் பெரிய தீர்க்கதரிசி. அப்ப என்ன அர்த்தம்னா, எப்பேற்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைக்கும் பயம் வரும், ஆனா அது நிலைச்சிருக்காது. அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைக்கு பயம் வரும், ஆனா நினைச்சிருக்காது, ஓடி போயிடும். வந்த வேகத்திலே ஓடி போயிடும். ஆனா அந்த பயத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா அது ஓட நிற்கும். அவன் பயந்து போய் இன்னைக்கு இருப்பீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது அதிகாரத்தை வாசிங்க. பெர்சேபாவுக்கு புறப்பட்டு ஓடி போயிட்டார். நான் உயிரை காப்பாத்திக்க. சில வேளையில நம்ம என்ன பண்ணுவோம், சில பிரச்சனைக்கு பயந்துக்கிட்டு சில வேளையில இடங்களை மாற்றிக்கொண்டு மனுஷனுக்கு தெரியாத இடங்களை நம்ம மறைவாய் வாழ்வது உண்டு. அப்போ அந்த மறைவாய் வந்ததுக்கு அப்புறம் புதிய மனிதர்கள், புதிய உறவுகள் நமக்கு உருவாகும். குரு அதே மாதிரி என்ன பண்றாரு, கூட இருந்த தன்னுடைய வேலைக்காரனையும் இங்கே நிலுப்பா, நாளைக்கு அவன் கணக்கு போகும்போது எங்க ஐயா இருக்கிறான், இவன் கூப்பிட்டு வந்துடுவான். அவனை நிக்க வச்சுட்டு இவரு காணாம போயிடுறாரு. நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு. அந்த நிலை இவருக்கு வருகிறதா இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போனவர் என்ன நடக்குதுன்னா 5 வாசிங்க. ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அணையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அங்க நாம பார்க்கலாம், ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு பயந்து நான் செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஓடி போயிட்டு ஒரு சூறைச்செடியில படுத்துட்டாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை சூறைச்செடி இருக்கு? வேதனை, மனுஷன் நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்ன வார்த்தை, மனுஷன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் முக்களாய் நம்ம வாழ்க்கையில சூறைச்செடியா ஒருவேளை சொல்லுவோம், அவங்க அன்னைக்கு என்ன கோபத்துல சொன்னாங்க அது நடந்துச்சோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எப்போதுமே நேரவே நேரம். அவன் அந்த மனுஷனுக்கு பயந்துட்டு செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடி போய் மறைகிறாங்க. நீங்க சாகிறதுக்காக இறைவன் உங்களை படைக்கல, நீங்க வாழ்றதுக்காக இறைவன் உங்களை படைச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, உங்களால அநேகரை வாழ வைப்பதற்காக தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். திருச்சபையே, நானே பஞ்சத்துல இருக்கிறேன், என்னை யாரு காப்பாற்றுவாங்கிற வேதனையோட நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கான ஒரு அழகான வார்த்தை,
நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்கள் ஜீவன் மாற போகிறது. உங்களை முள் செடிக்குள்ள நீங்க படுத்துட்டீங்க, ஆனா படுக்கப்படும் ஆத்மா டயர்ட் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு காலத்துக்கு தான் நான் வேலை பார்ப்பேன், எனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா, எனக்குன்னு ஒரு ஊருக்கு போக முடியலையே, எனக்குன்னு பிடிச்சதை சாப்பிட முடியலையே, எனக்குன்னு வாழ தெரியல, நான் மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய தெளிவாய் கேட்டுக்கொள். உனக்குண்டான ஒரு நாள் வருகிறது, அதிலே நீ மகிழ்ச்சியோடும் துதிப்பாடலோடும் ஆடலோடும் சந்தோஷத்தோடும் நீ மகிழ்வோடும் குடும்பத்தோட வாழ போறீங்க. அல்லேலூயா. அதனால் சீக்கிரத்தில் வரும்போது அவ்வளவுதான். விசுவாசத்தை தளர விடாதீங்க. உங்க ஆத்மா தளர்ந்து போச்சு, நொந்து கொண்டு வாழாதீங்க, நொந்து கொண்டு வாழாதீங்க. உங்க ஆத்மா தளர்ந்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்லுறாரு, உங்க ஆத்மாவே நான் பாதுகாக்கிற தேவனா இருக்கேன்ப்பா, நீ கலங்கி போகாத. கலங்கின ஆத்மாவுக்கு தேவ வார்த்தை என்ன தெரியுமா? நீ சாவதற்காக நான் உன்னை படைக்கவில்லை, உனக்காக ஒரு லட்சியக்கரை இருக்கிறது. அந்த லட்சியக்கரை சேரும் வரை நீ ஜீவனோடு வாழ்வாய். அல்லேலூயா. அந்த லட்சியக்கரை எப்படி தெரியுமா இருக்கும்? இதுக்கு மேல நான் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, சந்தோஷமா இருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். ஜெபம் பண்ணேன் அவங்களுக்கு போகும்போதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா, என் பிள்ளைய பார்த்துட்டேன், வளர்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையும் பார்த்துட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. இப்போ இறைவன் கிட்ட போனா நல்லா இருக்கும். போவாங்கன்னு பார்த்தா போக மாட்டாங்க. அந்த பேத்தியோட பிள்ளையும் பார்த்து ஆண்டவர் உயிர் கொடுப்பாரு. அப்படி இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அப்போ ஏன் ஆண்டவர் அவங்க விட்டு வச்சிருக்கிறாருன்னா, அவங்க எத்தனை ஜெனரேஷனை பார்க்கணும்னு முன்குறிச்சு முன்னாடியே வச்சிருப்பாரு. அந்த ஆத்மா சந்தோஷப்படுவோம். அந்த ஆத்மா கேட்கும், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஆத்மா கேட்கும்போது அந்த ஆத்மாவுக்கு வரக்கூடிய தீங்கையும் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கும். ஆனா இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மனிதர், ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியமா நின்றவர், ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு பயந்து ஓடி போனவரா இருக்கார். உடனே ஆண்டவர் அடிக்கல, நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, யாரோ ஒருத்திக்காக நீ பயந்து ஓடி போய் நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் ஓடன்னு ஆண்டவர் அவர் அடிக்கல. அந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தூதனை கொண்டு என் பிள்ளை சரீரத்திலையும் டயர்டாயிட்டான், ஆத்மாலையும் டயர்டாயிட்டான் அப்படின்னு அவருக்கு உண்டான உலகத்தின் ஆதாரத்தையும் கொடுத்து, ஆத்மாவுக்கு நீ போகக்கூடிய தூரம் ரொம்ப இருக்கு, தட்டி எழுப்பி போப்பாங்கிறாரு. அப்ப அந்த முதல் தடவை சாப்பிட்டு அவரு ஆதிவாசிங்க அப்பொழுது அவன் தேவனுடைய பர்வதம் பாருங்க. முதல் வாட்டி சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிட்டு திரும்ப நான் செத்தா நல்லா இருக்கும், சாப்பிட்டுட்டு சாகணும்னு முடிவு பண்ணி படுத்துட்டாரு. ஆனா தேவன் விடல, மீண்டும் 2ஆம் முறை வந்து தட்டி எழுப்பி போகக்கூடிய தூரம் நிறைய இருக்குப்பா, உன்னை கொண்டு நான் வேலை வச்சிருக்கேன், அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை தூக்க மாட்டேன். அப்ப இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, அல்பாயுஷ்ல போயிடுவோம்னா பயப்படுறீங்க. நீங்க அல்பாயுஷ்ல போகக்கூடிய ஆட்கள் இல்ல, அற்புதமாய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் போகக்கூடியவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமாய் வாழ போறீங்க. அற்புதமாய் வாழ்ந்து நீங்கள் உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சுகத்தை, உங்கள் பிள்ளைகள் அந்த சுகத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த சம்பத்தை பெற்றுக்கொண்டு அவங்க நல்லா வாழ்றத பார்த்து அந்த சந்ததிகள் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டயர்ட் ஆயிடுச்சுங்க ஆத்மா, டயர்ட் ஆயிடுச்சுங்க உங்க ஆத்மா.
ஏதோ ஒரு சின்ன வியாதி வந்ததுனால டயர்ட் ஆயிடுச்சு, ஏதோ சின்ன பண பிரச்சனை வந்ததுனால டயர்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மனுஷி நம்மளை கேவலமா பேசிட்டானே டயர்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு முன்னாடி நான் போராடி ஜெயிப்பேன்னு சொல்லும் பொழுது, உங்க குடும்பத்தார் உங்களுக்கு நேர்மறையா இருக்கும் பொழுது உங்க ஆத்மா டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ, யாரும் என் பேச்சு கேட்கல, எனக்கு விரோதமா எல்லாரும், அதாவது எனக்கு பிடிக்காததை நிறைய பேர் செய்யறாங்களே, என் குடும்பத்தாரே செய்யறாங்களே, நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இல்லைங்க, இல்ல. ஒரு நாள் வருகிறது, உங்களுக்கு பிரியமானபடி, உங்களை மன கஷ்டப்படுத்தாதபடிக்கு உங்கள் வீட்டார் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான நாட்களை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா வளர்றத பார்ப்பீங்க. ஐயோ, நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, தாய்மார்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க. ஆனால் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த இரவு வேளையில தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை உணர்த்தி அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை அவர் கையில எடுத்துட்டார் இந்த இரவு வேளையில. அப்போ உங்க பிள்ளைகள் மதியீனமாய் நடக்காது. அல்லேலூயா. மதியீனமாய் நடக்காது. உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச மீறி போயிருக்கிறாங்களா, இன்னில இருந்து வாரங்க உங்க பிள்ளைங்க உங்க பேச்சுக்கு கீழ்படுகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவங்க பார்க்கணும், அவன் எழுப்பி ஓரேவுக்கு போறான். ஓரேவு என்றால் தேவனுடைய பர்வதம். எங்க போயிட்டான் பாருங்க. அவன் அப்பத்தை புசித்த உடனே, இந்த ஜீவ அப்பத்தை நான் புசித்த உடனே மீண்டும் சண்டைக்கு போடாம அவன் எங்க போனா விடுதலை கிடைக்குமோ அந்த இடத்துல சொல்றான், தேவனுடைய பர்வதத்துக்கு போயிட்டான். அப்போ அவருடைய ஆத்மா செழிப்பா இருக்கணும், தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளப்படணும்னா அவன் ஆத்மா தேவனோடு இணைக்கப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஆத்மா தேவனோடு இணைக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆத்மாவை உலகமே வந்து எதிர்த்தாலும் அந்த ஆத்மா வசச்சி பார்க்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. சில பேரை நான் பார்ப்பேன், எனக்கே ஆச்சரியமாக இந்த மாதிரி வரலாம் நமக்கு கிடைக்காதான் எங்க இருக்கிற சில பேரை பார்த்து எப்படின்னா அப்படிம்பாங்க, அவர்தான் திட்டுங்க அப்படின்பாங்க, புகழுங்க அப்படின்பாங்க, என்ன பேசுங்க ஒரே ரியாக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மைண்ட ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கத்துட்டு போவா அப்படின்னு ட்ரெயின் பண்ணி வச்சு, நமக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை. இந்த வார்த்தை ஆண்டோடைய ஜீவ வார்த்தையை புசிக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டாகும். 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் கொடுத்த அப்பத்தை அவன் புசித்து கொண்டு நடந்து போனான். அப்ப உங்களுக்கு பலன் குன்றி போயிருக்குதா? சரீரத்துல ஆத்மா பலன் குன்றி போயிருக்குதா? இந்த ஜீவ அப்பத்தை நீங்க கையிலே ஏந்தி புசிக்கும் பொழுது உங்கள் ஆத்மா உயிரடை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனால சரீரத்துக்கு வேணா பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது, ஏதோ ஒரு உதவில சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனா உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு பாதுகாப்பு தேவ வார்த்தை தான். அப்போ அந்த ஆத்மாவை தேவ வார்த்தையினாலே, அதனாலதான் நம்ம அனுதினமும் எழுப்பும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஆரம்பிக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜெபம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை சொல்லிட்டு வெளில போயிடணும். ஆக்சுவலா ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும்னா இதை சொல்லிட்டு துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா என் ஆவி ஆத்மாவுக்கு நான் சொல்றேன், இப்ப நான் தேவனை ஆராதிக்க போறேன், நீயும் வா. ஆத்மாவே நீயும் வா. சரீரம் முட்டிக்கால் போட்டிருக்கோம் சிலுவைக்கு முன்னாடி. ஆத்மா வந்து எங்க இருக்கும் தெரியுமா? கிச்சன்ல அரிசி போட்டிருக்கேன், தண்ணி கொதிச்சிருக்குமா, ஜெபத்துக்கு வரீங்கன்னு இருக்கு. அப்புறம் கிச்சன்ல எதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு வரீங்க? புரியுதா? உடம்பு எங்க இருக்கும், ஆத்மா அங்க இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆவி ஆத்மா சேர மூணும் ஒரு இடத்துல தான். அது சிலுவைக்கு போவாங்க. அவன் ஓரேவுக்கு தேவனுடைய பர்வதத்துக்கு போனவனாக இருந்தான். தேவனுடைய பர்வதத்துக்கு போனபடியினாலே 8 வாசிங்க. அங்கேயும் என்ன காரியம் சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம்னா, எலியா போகக்கூடிய தூரம் இன்னும் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ இந்த 21வது 2ஆம் நாளிலே, இந்த 2ஆம் நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க ஆத்மா உறங்கி கொண்டு இருக்கிறது, அதை வாழ
வைக்க நான் உன்னை கட்டி எழுப்புகிறேன். ஆமென். சோர்ந்து போறீங்களா? மனுஷ வார்த்தை கேட்ட சோர்ந்து போறீங்களாமா? பணம் இல்லாம சோர்ந்து போச்சா? ஆத்துமா ஏதோ சின்ன போராட்டம் வந்துச்சு சோர்ந்து போயிடுச்சா? யாரோ ஒருத்தங்க நம்மள சொல்லிட்டாங்க சோர்ந்து போயிடுச்சா? இல்லையா? சோர்ந்து போயிடுச்சுல. அந்த ஆத்மா சோர்வடைஞ்சதுன்னா சரீரமும் சோர்வடையும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சரீரம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் சரீரம் டயர்ட் ஆகாது, ஆத்மா தான் டயர்ட் ஆகும். அது டயர்ட் ஆகி அதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆத்மாவை டயர்டாக்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப மனுஷன் உங்களை கேவலமா பேசுறானா உங்க ஆத்மாக்களை எடுத்துட்டு போகாதீங்க. கர்த்தருக்குள்ளாக உங்க ஆத்மாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் என்ன பண்ணாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளிலே உங்களுக்கு உண்டான புதிய பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது நாளில் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, நீ செழித்தோங்கி வாழ்வாய். அல்லேலூயா. உன் சரீரம் செத்து போய் கிடக்கிற உன் சரீரம் உறுப்புகள் உயிரடைச்ச வல்லங்கள். உன் சரீரத்தில் தீங்கு இனி காணாதிருப்பாய். உன் ஆத்துமாவிலே தீங்கு காணாதிருப்பாய். உன் குடும்பத்திலே தீங்கு காணாதிருப்பாய். நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியினுடைய சந்ததிகளும் சந்தோஷமாய் பர்வதத்திலே வாசம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. வார்த்தைகளை பலப்படுத்து. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார். ஆத்துமாவை காப்பார். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா இரண்டாம் நாளிலே நாங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். டாடி, தீங்குகளை பார்த்து 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 நன்மைகளை என் கண் காணாதா என்று கண்ணீர் விட திராணி இல்லாமல் இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருவோம். பிள்ளைகளை கண்ணோக்கி பாருவோம். ஆண்டவரே, ஆத்துமா மறித்து போன நிலையில என் வாழ்க்கை இப்படியாய் போய்விட்டது. ஒரு நன்மையும் நான் ருசி பார்க்கவில்லை, ஒரு நன்மையும் நான் காணவில்லை. வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை தேற்றுவீராக. எலியா ஒரு விவரைக்கும் வருவதற்கு உங்களுடைய மன்னா உதவி செய்தது. உங்களுடைய ஜீவ வார்த்தை இன்னும் எங்களை ஓட வைக்க திரும்பத்தார். இரண்டாம் நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.